நான் கடந்த நாள் ஒரு வீடியோ செய்திருந்தேன். அதன் கீழ் பலர் பலவிதமான கமெண்டுகள் சொல்லியுள்ளனர். அதாவது செலன்ஸ்கி தான் சரியானவர் என்று, அவர் கண்ணியத்தோடு வெளியேறியுள்ளார் என்று, இந்த கனிமங்களின் ஒப்பந்தத்தை கையெழுத்திடாமல் போனதே காரணம் என்று. அடிப்படையில் நான் செய்த வீடியோ முழுவதும் பார்க்காமலேயே நீங்கள் பலர் கமெண்ட் செய்துள்ளீர்கள். நீங்கள் முதலில் பார்த்தவுடனே வீடியோவின் உள்ளடக்கம் எப்படி இருக்கும் என்று முடிவு செய்து விட்டீர்கள். ஆனால் அது அப்படி இல்லை. நான் என்ன சொல்ல நினைத்தேன் என்றால், முதலில் அந்த வீடியோவுக்குள்ள நான் சொல்லும் விஷயங்களை ஒவ்வொன்றாக பார்த்து அதை பற்றி நீங்கள் கமெண்ட் செய்த பிறகு நான் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? செலன்ஸ்கி தான் முழுமையாக சரியானவர். இமானுவேல் மாக்ரோனும், அதாவது புதிதாக ஜெர்மனியின் வரவிருக்கும் சான்சலர், ஸ்வீடிஷ் பிரைம் மினிஸ்டர், இத்தாலிய பிரைம் மினிஸ்டர், ஐரோப்பிய நாடுகள் ஒன்றாக சொன்னதா? 2 நாட்கள் நீடித்த ஐரோப்பிய பாதுகாப்பு சம்மிட் பிரிட்டனில் நடந்தது. அதற்குள் டெலிகிராம் பத்திரிகையும் அதேபோல் கார்டியன் பத்திரிகையும் துல்லியமாக ரிப்போர்ட் செய்துள்ளன. நீங்கள் பாருங்கள் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்று. முக்கிய நபர்கள் இமானுவேல் மாக்ரோனும் இந்த தலைவர்கள் அனைவரும் உக்ரைனுடன் தான். காரணம் ஐரோப்பிய நாடுதான். ஆனால் ஒரு விஷயம் சொன்னேன் இந்த கீ ஸ்டாமரிடம், அகங்காரம் கூடாது என்று. அதாவது அகங்காரம் கூடாது, பெருமைதானே அழிக்கும். அடுத்தது என்ன சொன்னார்கள்? நீங்கள் போய் ட்ரம்பிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ட்ரம்ப் நம்பிக்கைக்குரிய தலைவர். யார் சொன்னது? பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இமானுவேல் மாக்ரோன். என்ன சொன்னார்? நல்ல விஷயங்கள் இந்த வழியில போய்விட்டன, ஆனால் நாங்கள் உக்ரைனுடன் தான் என்று சொல்லும்போது நீங்கள் நினைக்கக்கூடாது விளாடிமிர் செலன்ஸ்கியுடன் தான் என்று. உக்ரைன் மக்களுடன் தான். போர் நிறுத்தப்பட வேண்டும். என்ன இந்த பத்திரிகைகள் ரிப்போர்ட் செய்கின்றன? நீங்கள் இந்த பத்திரிகையான டெலிகிராப், தி கார்டியன், நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், சில பிரெஞ்சு பத்திரிகைகள், நியூயார்க் போஸ்ட், இந்த பத்திரிகைகள் சொல்றதை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். காரணம், இவர்கள் அனைவரும் பிரிட்டனில் இருந்து நேரடியாக அங்குள்ள இஷ்யூ முடிந்த பிறகு இறங்கியது பிரிட்டனில் தான். இதனுடன் தொடர்புடைய இந்த ஸ்டாம்ப் பிபிசிக்கு இன்டர்வியூ கொடுத்துள்ளேன். பாருங்கள். காரணம் யூடியூப்பில் உள்ளது. அதில் சொல்வது போர் நின்றால் மட்டுமே போதும் என்பதுதான். இந்த போர் நிற்காவிட்டால் மிக அதிகம் உக்ரைனை பாதிக்கும். அதைவிட அதிகம் பாதிக்கப் போவது ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதார நிலைமை. அதுதான் இவர்கள் அனைவரும் தொலைபேசியிலும் பிரீஃப் செய்துள்ளனர். விளாடிமிர் செலன்ஸ்கியை ஒரு நாட்டை மட்டும் பாதிக்கும் இஷ்யூ அல்ல, இது ஐரோப்பிய நாடுகளை முழுவதுமாக பாதிக்கும். சப்ளை சேனலை பாதிக்கும், மேலும் பொருளாதாரத்தை பாதிக்கும், வேலை வாய்ப்பை பாதிக்கும், நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கும். தவறுதான் இந்த செலன்ஸ்கி செய்தது என்றுதான் இந்த உலக தலைவர்கள், அதாவது ஐரோப்பிய தலைவர்கள், செலன்ஸ்கியை அதிகம் சப்போர்ட் செய்யும் தலைவர்கள் அங்கு சொல்றார்கள். நான் இதை முன்கூட்டியே சொன்னேன், இவர் இந்த செயல் தவறு என்று. கோமாளியின் வேஷம்தான். எந்த காரணத்திற்காகவும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கு விட்டு அங்கு ட்ரம்புடன் சண்டை ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இந்த பத்திரிகைகள் சொல்கின்றன. சிலர் கமெண்ட் சொல்லியுள்ளனர், எதனால் இந்த பேச்சுவார்த்தை நடந்த நேரத்தில், அதாவது ரஷ்யாவுடன் நடந்த நேரத்தில், எதனால் உக்ரைனை பார்ட்டிசிபேட் செய்ய ஆரம்பத்தில் விழிப்புடன் பேசவில்லை. இது 2 நாடுகளின் எல்லை பிரச்சனை அல்ல. இந்த நிகழ்வு, இந்த 2 நாடுகள் வேறு ஒரு நாட்டில் நுழைந்துள்ளன, ஒரு நாட்டை உள்நோக்கி நுழைந்துள்ளன. இவ்வளவு அதிகம் இராணுவம் இரு பக்கமும் கொல்லப்பட்டது. அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த போர் நிறுத்த, அதாவது நெகோசியேஷன் நடக்கிறது. அதன் முக்கிய பங்காளி யார்? ரஷ்யா. அதனால்தான் ரஷ்யாவின் ஜனாதிபதியுடன் 1.5 மணி நேர தொலைபேசி உரையாடல். அங்கும் ட்ரம்ப் சொல்கிறார் பலமுறை புடினுடன் பேசியுள்ளார். அதற்குள் ஒரு தீர்மானம் ஏற்பட்டது. இந்த தீர்மானம் என்ன ஏற்பட்டது? அதன் ஒரு பகுதியாக புடினுடன் ரஷ்யாவுடன் பேசுவதற்கு, அங்குள்ள எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவர்களின் அட்மினிஸ்ட்ரேஷனுடன் பேசுவதற்கு அமெரிக்கன் பிரதிநிதி அல்லது மார்க் ரூபியோ, அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அமெரிக்க அட்மினிஸ்ட்ரேஷனும் சவுதி அரேபியாவில் சந்தித்துள்ளனர். காரணம், தொலைபேசி உரையாடலில் நேரடியாக பேசிய இந்த நாட்டுடன் தீர்மானம் ஏற்பட்டது. அதாவது ரஷ்யாவும் அமெரிக்காவுடன் தீர்மானம் ஏற்பட்டது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இங்கு டிஸ்கஷன் நடக்கும்போது அமெரிக்காவின் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் முக்கியத்துவம் வாய்ந்தவர். காரணம், இது முழுவதும் அவரை பிரீஃப் செய்கிறார்கள். என்னெல்லாம் டிஸ்கஷன் நடக்கிறது? நீங்கள் எதிர்பார்த்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பேச்சு அல்ல இது. இருவரை அழைத்து பேசும் நிகழ்ச்சி அல்ல. பிரதியையும் வாதியையும் அப்படி அல்ல. முதலில் இதற்குள் ஒரு ரஷ்யாவின் ஒரு ஆர்வம் வரட்டும். அவர்களுக்கு என்னெல்லாம் டிமாண்ட்,
அந்த டிமாண்டின் ஒரு பகுதியாக முன்பே தொலைபேசி பேச்சு முடிந்த பிறகு முகத்தோடு முகம் 2 நாடுகளின் பிரதிநிதிகள் டிப்ளமேட்ஸ் நேரடியாக பேசுகின்றனர். மீன்வலைக்கு அப்பால் கீவில் இது முழுவதும் அங்கு விளாடிமிர் செலன்ஸ்கி அங்குள்ள கேபினெட் அமைச்சர்களை பிரீஃப் செய்கிறார். அந்த நேரத்தில் செலன்ஸ்கி சொன்னார், ஐரோப்பிய நாடுகளை உள்ளடக்க வேண்டும். அமெரிக்கா என்ன சொன்னது? எல்லாரையும் உள்ளடக்க வேண்டும், முதல் சுற்று முடியட்டும். இந்த விஷயங்கள் தெரியாமல் நீங்கள் கமெண்ட் செய்கிறீர்கள். அன்றைக்கு அமெரிக்கா என்ன சொன்னது? முதல் சுற்று முடிந்த பிறகு எல்லா ஆள்களுடனும், யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்கள், யாரெல்லாம் உக்ரைனை உதவினார்கள், எல்லா ஆள்களுடனும் பேசுவோம். அதன் ஒரு பகுதியாக கீட் ஸ்டாமரும் ஈமானுவேல் மாக்ரோனையும் வரவழைக்கிறார்கள். ஏன் ஜெர்மன் சான்சலரை வரவழைக்க வேண்டும்? கேள்வி உள்ளது. காரணம், ஜெர்மனியில் தேர்தல் நடக்கிறது. அங்கு இருக்கும் சான்சலர் தோற்குமா என்று தெரியும். பிறகு அங்கு ஒருவரும் இல்லை. என்ன செய்தார்? ஜெர்மனியின் மூத்த அமெரிக்க தூதரை வரவழைத்தார், தூதரகத்தை வரவழைத்தார். காரணம், அங்கிருந்து ஆள் வர முடியவில்லை. இதுதான் பேச்சு நடந்தது. இதுதான் நான் சொன்னது. 4 ரூபாய் தொகுப்புகள் இருந்தது. முதல், 2வது, 3வது ரூபாய் தொகுப்பு. இந்த 4 ரூபாய் தொகுப்புகள் என்று சொல்வது உக்ரைனும் இந்த ஐரோப்பிய நாடுகளும் ஒப்புக்கொண்ட பிறகு கையெழுத்திட சென்றது. இதுதான் எளிது. இந்த ஒரு ஒப்பந்தம் வந்த பிறகு இந்த மாதிரி ஏன் இருக்க வேண்டும்? இதுதான் நான் கேட்ட கேள்வி. இது அடிப்படையில ஃபார்மலான ஒரு பேச்சு. இதை சூடுபடுத்தியவர் யாரு? இந்த கோமாளிதான். அமெரிக்காவிடம் கேட்க வேண்டிய தேவை உள்ளது. உங்களுக்கு இந்த அனுபவம் வந்தால் நீங்கள் இதை தாங்குவீர்களா? அது ஒரு அர்த்தமில்லாத கேள்வி அல்லவா? அமெரிக்கா எங்கும் போருக்கு செல்லவில்லை. இந்த போரின் ஆரம்பம் என்ன? அடிப்படையில் இந்த உக்ரைன், அந்த நாடு நேட்டோவில் உறுப்பினராக முடிவு செய்தது. ரஷ்யா சொன்னது, எச்சரிக்கை கொடுத்தது படாது என்று. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உக்ரைனுக்கு இராணுவமும் கிளாப்பும் கோப்பும் ஒன்றுமில்லை. ஒரு சிறிய பாதுகாப்பு அமைப்பு மட்டுமே உள்ளது. அதை பயிற்சி அளித்தது அமெரிக்கா. இந்த ஆயுதங்கள் முழுவதும் கொடுத்தது அமெரிக்கா. இல்லையெனில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட இந்த விஷயங்கள் இல்லை. காரணம், அப்படி ஒரு நாடாக இருந்தது. இவர்களை திருப்பி தாக்க, அதாவது கீவ் வரை வந்த ரஷ்யன் படைகளை திருப்பி எல்லைக்குள் கொண்டுவிட இந்த ஆயுதங்கள் யார் கொடுத்தது? அமெரிக்கா தான் கொடுத்தது. அதிகம் இவர்களுக்கு பயிற்சி கொடுத்தது யார்? அமெரிக்கா தான் பயிற்சி கொடுத்தது. ஜெர்மனி கொடுத்தது. ஆனால் அளவை பாருங்கள். இப்போது அதே போல் இந்த உக்ரைனின் செயற்கைக்கோள் உளவு எங்கெல்லாம் உள்ளது? ரஷ்யாவின், அதாவது கேரிசன்கள், அவர்களின் ஆயுதங்கள், மிஷனரி, இந்த விஷயங்கள் எல்லாம் வைத்திருப்பது, அது முழுவதும் கொடுத்தது அமெரிக்கா. ஐரோப்பிய நாடுகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது அமெரிக்கா தான். அதுதான் ட்ரம்ப் பல முறை சொல்கிறாரு, நீங்கள் டிஃபென்ஸ் பட்ஜெட் அதிகரிக்க வேண்டும் என்று. காரணம், எங்களால் எப்போதும் உங்களை உதவ முடியாது. உங்கள் பாதுகாப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். இதுதான் அதன் விஷயங்கள். புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொன்றும். அமெரிக்கன் டாக்ஸ் பேயர்ஸின் பணத்தை கொண்டு உங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. நீங்கள் சுயநம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் சொல்கிறார்கள். அது அதன் ஒரு பகுதியாக பின்னர் ஐரோப்பிய நாடுகள் பட்ஜெட் அதிகரிக்கிறது. ஐரோப்பிய பாதுகாப்பு நிகழ்வுகள் நடக்கிறது. இப்போது நாம் இங்கு வருவோம். ஐரோப்பிய நாடுகள் என்ன சொன்னன? காரணம், ஐரோப்பிய பொருளாதாரத்தை பாதித்திருப்பது ரஷ்ய உக்ரைன் போர். அங்குள்ள ஜிடிபி கீழே போய்விட்டது, ஜெர்மனி உட்பட. இந்த பிரிட்டன், பிரான்ஸ், இந்த நாடுகள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றன. பொருளாதாரமாக எரிசக்தி பிரச்சனை எல்லாம் வந்துவிட்டது. காரணம், ரஷ்யாவிடம் இருந்து வாங்கி கொண்டிருந்தது. அது முழுவதும் சங்கடத்தின் பேரில் துண்டிக்கப்பட்டது. இவ்வளவு மற்ற நாடுகளுக்கு அதே விலைக்கு கொடுக்க முடியாது. பிரச்சனை உள்ளது. இது உக்ரைனை மட்டும் பாதிக்கும் பிரச்சனை அல்ல. இது ஐரோப்பிய நாடுகளை, உலகின் பல நாடுகளையும் பாதிக்கிறது. அதற்கு இந்த கோமாளி காட்டிய முட்டாள்தனம், இந்த கனிம ஒப்பந்தங்கள் என்று சொல்வதின் உள்ளே நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இது உக்ரைன் தோண்டி எடுக்காத விஷயம். அவர்களுக்கு இந்த தொழில்நுட்பம் இல்லை என்பதுதான். அவர்களுக்கு இது போன்ற நிறுவனங்கள் இல்லை. இது துளைத்து எடுக்கவும் சுரங்கம் செய்யவும் முடியாது. அமெரிக்கா கொடுத்த பணம் அவர்களுக்கு திருப்பி தர வேண்டும். அதற்கு ஒரு வழி அமெரிக்கா சொன்னது, உங்களுக்கு எங்களின் 350 பில்லியன் கொடுத்துள்ளோம், திருப்பி தரும்படி சொன்னோம். நீங்கள் 10 தலைமுறை எடுத்தாலும் தர முடியாது. அதனால் உங்கள் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தவும் உக்ரைன் மீண்டும் கட்டி எழுப்பவும் நாங்கள் உதவுகிறோம். ஆனால் அதன் நிபந்தனைகள் என்று சொல்வது 50%.
50% உங்களுக்கு, 50% எங்களும் ஐரோப்பிய நாடுகளில் எடுத்துக்கொள்கிறோம் அதன் லாபம். அப்பொழுது ஐரோப்பிய நாடுகளுக்கு கொடுத்த உறுதிமொழி என்ன? உங்களுக்கு இந்த ரஷ்யாவுடனான மேலும் எண்ணெய் மற்றும் எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் பிரச்சனை ஏற்படாது. அது உக்ரைனில் இருந்து தரும். இது எளிது. இதனால்தான் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவில் அந்த ஒப்பந்தத்தை ஆதரித்தன. காரணம், அவர்கள் சுயத்திறன் உள்ளவர்களாக மாறுவார்கள். அவர்களுக்கு மற்ற நாடுகளை சார்ந்து இருக்க தேவையில்லை. இதுதான் புரிந்து கொள்ள வேண்டியது. இவையெல்லாம் சொல்லி பேசியது. பின்னர் என்ன இவரிடம் சென்று மீண்டும் இந்த செலன்ஸ்கி சொன்னது? அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளேன். என்ன அமெரிக்கா சொன்னது? மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுதான் ஐரோப்பிய நாடுகள் சொன்னது. அகங்காரம் கூடாது, மன்னிப்பு சொல்ல வேண்டும். காரணம், அமெரிக்கா தான் உங்களுக்கு உதவியது. இல்லையெனில் இந்த ரஷ்யா அங்கே கீவின் அங்கே வரை வந்துவிட்டது. அங்குதான் அமெரிக்கா ஆயுதங்கள் சப்ளை செய்து திருப்பி தாக்கத் தொடங்கியது. இதுதான் சொல்வது ஒரு நாட்டின் ஆட்சியாளர் என்று சொல்வது. சிந்தித்து பாருங்கள். நான் போர் ரிப்போர்ட் செய்த ஒருவன். இந்த போர் பாதிப்பு நாடு என்று சொல்வது, போர் பாதிக்கப்பட்ட நாடு என்று சொல்வது, நீங்கள் இந்த நிலநடுக்கம் பார்க்குவதை விட பயங்கரமானது. இப்படி இடையிடையே குண்டு வந்து கொண்டு பின்னர் அதை மீண்டும் கட்டி எழுப்ப பெரிய பாடாகும். அதாவது மிகவும் கஷ்டமானது. இந்த நிலநடுக்கத்தை விட கஷ்டமாகத்தான் நான் இந்த போரை பார்க்கிறேன். அழித்து நாசமாக்கும். அது பின்னர் மீண்டும் கட்டி எழுப்புவது என்று சொல்வது ஒரு சிறிய விஷயம் அல்ல. அதற்கு இந்த நாடுகள், அமெரிக்கா உட்பட நாடுகள் நிற்கும் போது மட்டுமே அதை மீண்டும் கட்டி எழுப்ப முடியும். இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு சிறிய நிகழ்வு அல்ல. அது ஐரோப்பிய நாடுகளுக்கு தெரியும். அமெரிக்கா முன்னால் நிற்கும் போது மட்டுமே இந்த போர் இதற்கு ஒரு தீர்வு காண முடியும். உக்ரைன் மீண்டும் கட்டி எழுப்ப முடியும். அவர்களின் தோண்டாத எரிவாயு மற்றும் LNG மற்றும் எண்ணெய் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்று இந்த உக்ரைனின் கடனை தீர்க்க முடியும். உக்ரைன் மீண்டும் கட்டி எழுப்ப பணம் வேண்டும். அதேபோல் ரஷ்யாவின் பாதுகாப்பு என்று சொல்வது ஐரோப்பிய நாடுகளுடையது, அமெரிக்காவுடையது அல்ல. ஆனால் அவர்களுக்கு உதவ அமெரிக்கா தயாராக உள்ளது. காரணம், உக்ரைன் என்று சொல்வது நேட்டோவுக்குள் உள்ள நாடு அல்ல, நேட்டோவின் மிகவும் பிடித்த நாடு அல்ல. இதில் பல காரணிகள் உள்ளன. ஏன் அமெரிக்கா இவ்வளவு பணம் கொடுத்தது? இந்த கேள்விகள் அமெரிக்காவில் கடந்த தேர்தலில் எழுந்த கேள்விகள். அதெல்லாம் சொல்லிய பிறகுதான் ட்ரம்ப் அதிகாரத்தில் வந்திருக்கிறார். பின்னர் இதற்குள் ஒரு நல்ல முடிவை உருவாக்க வேண்டும். அதுதான் ஐரோப்பிய நாடுகளின் ஆர்வம். இப்போது ஐரோப்பாவில் உள்ளவர்களுக்கும் இந்த பிரிட்டனின் பொருளாதாரம் பார்த்தாலும், இந்த பல நாடுகளின் பொருளாதாரம் பார்த்தாலும், இவ்வளவு ஆழமாக பாதிக்கப்பட்டது உக்ரைன், அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா போர். அதுதான் அதன் உண்மையான பிரச்சனை என்று சொல்வது. சப்ளை செயின் முழுவதும் குழப்பமாகிவிட்டது. இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளும் போது நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நான் கற்றுக்கொண்டது, அதாவது இந்த உக்ரைன் என்று சொல்லப்படும் நாடு எனது ஒரு மதிப்பீடு. அவர்களுக்கு சொந்தமாக இராணுவம் இந்த இடைக்காலத்தில் உருவானது. அமெரிக்காவின் உதவியுடன் இந்த ஆயுதங்கள் முழுவதும் அமெரிக்காவும் இந்த ஐரோப்பிய நாடுகளும் கொடுத்தவை. இதற்கு எதற்கும் அவர்கள் பணம் கொடுக்கவில்லை. இந்தியா என்று சொல்லப்படும் நாட்டில் ஒவ்வொரு இராணுவ வீரனும் நமது ஆயுதங்கள் என்றாலும் ஆயுத அமைப்பு என்றாலும் அது மற்றொரு எதிரி நாடு சேதப்படுத்தும் போது காரணம், நாம் உழைத்த பணத்தால் உருவாக்கியவை. காரணம், இதற்கு எதற்கும் உக்ரைன் பணம் கொடுக்கவில்லை. காரணம், அவன் உழைத்த பணம் ஒன்றுமில்லை, எங்கும் போகவில்லை. பின்னர் கொடுக்கலாம் என்ற ஃபார்முலாவில் தான் இவையெல்லாம் வந்திருக்கிறது. இதுதான் காசாவுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. அவர்களுக்கு கிடைக்கும் ஆயுதங்கள் எல்லாம் ஈரான் மற்றும் பிற நாடுகள் எல்லாம் இலவசமாக கொடுக்கின்றன. அவர்கள் உழைத்து உருவாக்கியவை அல்ல இவையெல்லாம். இது உழைத்து உருவாக்கியவனுக்கு மட்டுமே அது போகும்போது வலி இருக்கும். இல்லையெனில் இந்த பயங்கரமான நாடுகள், உக்ரைனை நான் பயங்கரமான நாடு என்று சொல்லவில்லை, அவர்களுக்கு அவர்களுடையது. இவ்வளவு இந்த ஆயுதங்கள் என்றாலும் மனித சக்தி என்றாலும் அவர்களின் இராணுவம் அழிந்து கொண்டிருக்கிறது. அது உழைத்து உருவாக்கியவர்களுக்கு மட்டுமே அதன் வலி இருக்கும். அதனால்தான் இந்த கோமாளிக்கு அந்த வலி இல்லாதது. எல்லோரும் மக்களுக்கு உதவுவார்கள். அவனுடைய சொந்தம் ஒன்றுமில்லை. இந்த நாட்டின் இந்த உழைத்து உருவாக்கியது ஒன்றுமில்லை. அது ரஷ்யாவுக்கு உள்ளது. காரணம், அவன் உருவாக்கியது. அவன் அழிந்து கொண்டிருக்கிறான். அவனும் எவ்வளவு விரைவில் ஒரு சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் வர வேண்டும். இதுதான் இந்த கோமாளியின் பிரச்சனை.
இதை நான் கோமாளி என்று சொன்னபோது இன்று இதில் இத்தாலியன் மெலோனி கோமாளி என்றே மக்களை அழைத்தார். நான் இதை முதலில் சொன்னேன். அதுதான் நான் காட்டிய தவறு. இவன் கோமாளி. இல்லையெனில் இவ்வளவு மக்கள் இறந்தார்கள், இவ்வளவு மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். வலி தரும் இந்த நிகழ்வு போர் எப்படியாவது நிறுத்தி முடிவு செய்து பிரச்சனையாக மாற்றி எதிர்காலத்தில் ஏற்படாத வகையில். காரணம், ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவும் ஒன்றாக நிற்கலாம் என்று சொல்லும் போது உத்தரவாதம். இந்த நிகழ்வு இவ்வளவு இவன் கெடுத்து இதை அழித்து இதை கொண்டு போய் யாருக்கு இதன் பலன் கிடைக்கும்? இது உலகின் எல்லா நாடுகளையும் பாதிக்கிறது. முதலில் புரிந்து கொண்டது என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அது நல்ல முறையில் முடிவு செய்ய வேண்டும். ட்ரம்ப் என்று சொல்றது நல்ல வணிகர். நல்ல வணிகருக்கு வணிகம் என்னவென்று தெரியும். இவன் ஒரு ஜோக்கர். அடிப்படையில் காமெடியன் ஜோக்கர் கோமாளி. இருவருக்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. அந்த வித்தியாசம்தான் அடிப்படையில் நான் முதல் வீடியோவில் சொன்னது. இரண்டாவது வீடியோ அதன் மற்றொரு பிரிவு. அவன் கோமாளிதான். எவ்வளவு விரைவில் நிறுத்து. இவன்தானே இப்போது திரும்பி காலில் பிடித்துக்கொண்டு அங்கே போகும். காரணம், இவனுக்குத்தான் அங்கே ஏற முடியும். சிந்தியுங்கள், உனக்கு எப்படி ஏற முடியும்? அதனால்தான் கீஸ் ஸ்டாமர் சொன்னாரு, நான் மீண்டும் ட்ரம்பை பார்க்க போகிறேன். மாக்ரோன் சொன்னாரு, மீண்டும் ட்ரம்பை பார்க்க போகிறேன். காரணம், தீர்வு காண வேண்டும். வேறு எதற்கும் ஒரு தீர்வு அல்ல. அதற்குள் ஈடுபட எடுத்து தாவி முடிந்தால் திரும்பி கொடுக்க வேண்டும். ஆனால் திரும்பி கொடுத்தால் எவ்வளவு நாள் திரும்பி கொடுக்க முடியும்? ஒரு தீர்வு காண வேண்டும். அதுதான் நான் முதல் வீடியோவில், இரண்டாவது வீடியோவிலும் சொல்றது. மக்கள் தான் அனுபவிக்கிறார்கள். மக்கள் கொல்லப்படக்கூடாது. போர் என்று சொன்னால் எதற்கும் ஒரு தீர்வு இல்லை. ஆனால் தேவையான இடத்தில் அதை பயன்படுத்தினால் போதும். அதற்காக தான் டிஃபென்சிவ் எக்யூப்மெண்ட்ஸ் பொருட்கள் ஒவ்வொரு நாடுகளும் கொண்டு செல்கின்றன.